ஆடுகள் மேய்க்க போவாங்க, கிராமத்தில் எங்கேயும் போகும்போது முள் குத்திரும். ஆமாம், முள் குத்தினவொடனே என்ன இருக்கும், அந்த இடத்துல உள்ள முள் முறிஞ்சுக்கிட்டு வீங்கிரும். அந்த வீக்கத்துக்கு யாரும் மருத்துவமனைக்கெல்லாம் போகிறதில்ல. இயல்பாக இந்த இலையோட பால் அடிக்கும்போது என்னென்னா ஒரு நாள்லேயே அது பழுத்து வீங்கி அந்த முள்ளும் வெளியே வந்துடும், அதோட சேர்த்து பெயினும் ரெடியூஸ் ஆகிடும். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீக்கத்தை கரைக்கக்கூடிய மூலக்கூறுகள் நிறைய இருக்குது. பயன்பாட்டிலையும் வழிபாடு, மாந்திரிகம் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நமக்கு இயல்பான பயன்பாடு தெரியும். பிள்ளையார்லாம் பார்த்தா வெள்ளை பிள்ளையார்னு வச்சுருப்பாங்க. அந்த வெள்ளை பிள்ளையார் அந்த வெள்ளை தண்டை எடுத்து அதை ப்ராப்பராக கடைஞ்சு வெள்ளருக்கம் பிள்ளையார் அப்படின்னு வச்சுருப்பாங்க. பிள்ளையாருக்கு அந்த எருக்கம்பூல மாலையும் போடுவாங்க. ஆமாம், எருக்கம்பூ மாலை வைக்கிறேன். இன்னும் நுணுக்கமான மருத்துவர்கள் ஆண்மை குறைவுக்கான மருந்துக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. இதோட தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் முழுவதுமாக சூடான தன்மை. டாக்டர் சாலை ஜெயகல்பனாவின் சித்த முத்திரை அடிப்படை பயிற்சி வகுப்பு. தொடர்புக்கு 9159507444, 9159506444. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் சித்த மருந்துகள் எப்படி செய்கிறது, அதை பயன்படுத்துறது எப்படி, எல்லா விஷயங்களும் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு மூலிகை எப்படி இருக்கும், அதை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி சுத்தி பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம இந்த பயணம். சித்தர்வனம் சித்த மருத்துவமனை தலைமை ஆராய்ச்சியாளர், சித்தர்வனம் ஆராய்ச்சி மையம் தலைமை நெறியாளர் டாக்டர் JK சித்தா ஃபாரஸ்ட், சித்த மருந்து உணவு செய் நிறுவன தலைவர் பேராசிரியர் டாக்டர் சாலை மருதமலை முருகன், அவங்கள தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம். நிறைய மூலிகைகள் வழிபாடுகளில் இருக்கும், தல மூலிகைகளாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட மூலிகைகளில் முக்கியமான மூலிகை நிறைய வழிபாட்டு இடங்களில் இருக்கக்கூடியது. நம்ம சாதாரணமாக இந்த மூலிகை தானே அப்படின்னு பார்ப்போம். அந்த மூலிகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. நிறைய இடத்துல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாலைகள் ஓரத்தில் இருக்கும், சமதளமான பூமிகள்லே இருக்கும், நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. எருக்கில் என்ன நமக்கு பார்க்கணும் அப்படின்னா, இலைகளை பார்க்கும்போதே என்ன இருக்கும், எருக்கம் அப்படின்னாவே கிராமங்களில் எருக்கம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், எருக்கம் பால். இந்த எருக்குலேயே என்னென்னா நமக்கு 2 வகையான எருக்கு இருக்குது நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுது. பொதுவாக ஒரு எருக்கு தான் சார் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் 2 இருக்குன்னு சொல்கிறீங்களே, என்னென்ன சார்? ஆமாம், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எருக்கத்தோட பூவை வச்சு தான் இதை கண்டுபிடிக்கிறோம். இந்த பூவையும் அந்த தண்டோட அமைப்பையும். இந்த பூவில் பார்த்தீங்கன்னா இது வெள்ளருக்குன்ற அழைக்கப்படுறது. இந்த வெள்ளருக்கம் பூ அப்படின்றது நல்ல மருத்துவத்தில் ரொம்ப மகத்தான பயன்பாட்டில் இருக்குது. அதே போல் இந்த பூக்கள் நீல நிறமாக இருக்கும். இது நீல இருக்குல்ல, அது எருக்கஞ்செடி, இது வெள்ளருக்கு ரெண்டில். இது கெலோட்ரோஃபிஸ் அப்படின்ற இனத்தில் கெலோட்ரோஃபிஸ் புராசிரா அப்படின்னு சொன்னால் இது வெள்ளருக்கு. அது கெலோட்ரோஃபிஸ் ஜைஜாண்டிகா அப்படின்னு சொல்லி அது நார்மலான எருக்கு. இப்போ பூவை வச்சு தான் 2க்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, இப்போ இருக்கு. இந்த வெள்ளருக்கு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாதாரணமாக இல்லை. வெள்ளருக்கோட வேர்லாம் நிறைய பயன்பாட்டிலையும் வழிபாடு, மாந்திரிகம் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நமக்கு இயல்பான பயன்பாடு தெரியும். பிள்ளையார்லாம் பார்த்தா வெள்ளை பிள்ளையார்னு வச்சுருப்பாங்க. அந்த வெள்ளை பிள்ளையார் அந்த வெள்ளை எருக்கோட தண்டை எடுத்து அதை ப்ராப்பராக கடைஞ்சு வெள்ளருக்கம் பிள்ளையார் அப்படின்னு வச்சுருப்பாங்க. பிள்ளையாருக்கு அந்த எருக்கம்பூல மாலையும் போடுவாங்க. ஆமாம், எருக்கம்பூ மாலை வைக்கிறேன். இந்த எருக்கம் பூக்கள் இருக்க மருத்துவத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, அந்த காலத்தில் போர் முறைகள்லாம் இருந்துச்சுல்ல, விரைவாக இன்னைக்கு ஸ்டிராய்டு மாதிரி வேலை பார்க்குதுன்றாங்கல்ல, ரொம்ப விரைவாக வேலை பார்க்கறதுக்கு குடோரி மருத்துவம் அப்படின்றாங்க. குடோரி மருத்துவம்னா அவசர கால மருத்துவம். அதில் ஆமாம், அதில் இன்னைக்கு பிராங்கியல் ஆஸ்துமா, சுவாசம் தொடர்பாக இருக்கிறதுல சுவாச குடோரி அப்படின்ற ஒரு குடோரி மருந்து செய்கிறதுக்கு இந்த வெள்ளருக்கத்தோட பூக்கள், இந்த பூக்களும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாவே நம்ம பூக்களே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா நல்ல ரொம்ப அழகிய வடிவத்தில் நம்ம ஒரு டெம்பிள் டவர் பார்க்குறது மாதிரி இருக்கும். அழகிய வடிவத்தில் ஒரு கோபுரம் மாதிரியான வடிவத்தில் இருக்கும். அந்த கோபுரத்துலேருந்து மேலே முத்தாய்ப்பாக இருக்கிறது எல்லாமே ரொம்ப நுணுகி பார்த்தா தெரியும். இந்த மலர்கள் மிளகு இது மாதிரியே நிறைய மூலிகைகளோட சேர்ந்து
நமக்கு வந்து சுவாச குடோரி அப்படின்ற ஒரு மருந்து செய்கிறாங்க. அந்த சுவாச குடோரி வந்து விரைவில் வந்து நல்ல இரைப்பு நோயாக ஆஸ்துமா இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பயன்படுறது. இதை வந்து ரொம்ப கைதேர்ந்த சித்த மருத்துவர்கள் பண்ணுறாங்க. சித்த மருத்துவத்தில் இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தில் இந்த சுவாச குடோரின்ற ஒரு மருந்து. ஆனால் கிராமத்தில் இயல்பாக இந்த எருக்கு அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, இப்போ ஆடுகள் மேய்க்க போவாங்க, கிராமத்தில் எங்கேயும் போகும்போது முள் குத்திடும். ஆமாம். முள் குத்தினவொடனே என்ன இருக்கும், அந்த இடத்துல உள்ள முள் முறிஞ்சிக்கிட்டு வீங்கிடும். அந்த வீக்கத்துக்கு யாரும் வந்து மருத்துவமனைக்கெலாம் போகிறதில்ல. இயல்பாக வந்து இந்த எருக்க இலையோட பாலை, அந்த பாலையோ கள்ளிப்பால் அடிப்பாங்க. அதை விட எருக்க இலையோட பால் அடிக்கும்போது என்னென்னா, கொஞ்ச நாளில் என்ன பண்ண ஓரிரு நாள்லேயே அது பழுத்து வீங்கி அந்த முள்ளும் வெளியே வந்துடும். அதோட சேர்த்து பெயினும் ரெடியூஸ் ஆகிடும். கம்ப்ளீட்டாக வீக்கத்தை கரைச்சிரும். நம்ம வீக்கத்துக்கும் வலிகளுக்குமான மருத்துவத்தில் இந்த எருக்க இலையை வந்து வேப்ப எண்ணெயோட வதக்கி ஒரு 4-5 எருக்கலையை எடுத்து பிச்சு போட்டு வேம்போட வதக்கி கட்டிகளுக்கு வச்சு கரைக்கும் போது அந்த கட்டிகள் வந்து அந்த வீக்கம் குறையுது. கட்டு வந்து என்னென்னா, கட்டிகளும் வந்து பழுத்து வெளியே வந்துடும். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீக்கத்தை கரைக்கக்கூடிய மூலக்கூறுகள் நிறைய இருக்குது. அதே போல் நமக்கு கிராமத்தில் யாருக்காவது குதிங்கால் வலி வந்துருச்சு, குதிங்கால் வலிக்கு அப்படின்னு சொல்லி சிறப்பான ட்ரீட்மெண்ட் இருக்கா? சிறப்பான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த எருக்க இலையிலேயே நமக்கு பழுத்த இலை இருக்கிறது அல்லவா? ஆமாம் சார். இதுக்கு எருக்கம் பழுப்பு இலைன்னு வாங்க. இந்த மாதிரி பழுப்பு இலைகள் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம எடுக்கும்போதே என்னென்ன பால் கையில் ஒட்டிடுச்சு. அந்த எருக்கம் பழுப்பு இலையை எடுத்து நிறைய இலை எடுத்துக்கணும். ஒரு 10-30 இலையை எடுத்துக்கணும். செங்கல் இருக்குது, மண்ணால் இருக்கக்கூடிய செங்கல். இன்றைக்கி இருக்க சிமெண்ட் செங்கல் இல்லை, மண்ணால் இருக்க செங்கலில் நல்லா சுட்டு கம்ப்ளீட்டாக அதை என்ன பண்ணுவோம், அந்த செங்கல் கல்லை போட்டு நெருப்பில் போட்டு ஒரு கரண்டியை வச்சு வெளியில் எடுத்துகிட்டு அந்த செங்கல் மேலே ஒரு 10 இலையை முதல்ல அடுக்கி வச்சுருவாங்க, திருப்பி வச்சு. அதுக்கு மேலே ஒரு இது பண்ணிட்டு கால் எந்த முட்டி வீக்கமாக இருக்கோ, அது குறிப்பாக குதிங்கால், அந்த குதிங்காலை மேலே மெதுவாக வச்சு எடுக்க இதில் இருக்கக்கூடிய அந்த மூலிகை மூலக்கூறுகள் இருக்குல்ல, எது எருக்கத்தோட மூலக்கூறுகள், அது எல்லாம் இயல்பாக வாலட்டைல் ஆகி கம்ப்ளீட்டாக வாலட்டைல் அப்படின்னா மெதுவாக ஆவி ரூபமாகவும் அதே போல் இயல்பில் வந்து நமக்கு வந்து தைலம் போலவும் வெளியே வரும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த குதிங்காலில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கிறது ரொம்ப சிறப்பான மருத்துவம். அதே போல் எருக்கம் வந்து என்னென்னா ஒரு விஷம், எதனா பால் வருதோ என்ன அப்படின்னா நம்ம கிராமத்தில் அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த மூலிகையோட இலையை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இருளர்களுடைய மருத்துவத்தில் யாருக்காவது பாம்பு கடி, தேல் கடி, விஷக்கடி வந்துருச்சுன்னா ஒரு 3 இலையோட எடுத்து சாறு எடுத்து ஒரு 3-5 ட்ராப் மட்டும் உள்ளே கொடுக்குறாங்க எமர்ஜென்சி கண்டிஷனில். இதை நார்மலாக இது பண்ணக்கூடாது, அந்த கைதேர்ந்த வைத்தியர்கள் கொடுக்குறாங்க. அதனால் உடனடியாக என்ன பண்ணுது, அந்த விஷமானது உடனடியாக முறிஞ்சிருது. இன்னும் நுணுக்கமான மருத்துவர்கள் ஆண்மை குறைவுக்கான மருந்துக்கும் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதோட இலை என்ன அப்படின்னு சொன்னால், இதோட சுவை வந்து நல்ல கசப்பு சுவை, கார்ப்பு சுவை இருக்கும். இதோட தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் முழுவதுமாக சூடான தன்மை. அதனால தான் நம்ம தமிழ் மருத்துவத்தில் இருக்கிறதுல இந்த அஷ்டபுஷ்பம் அப்படின்வாங்க. அஷ்டபுஷ்பம், அஷ்டகர்மம் இதெல்லாம் வந்து வடமொழியில் இருக்குது அப்படின்ற பெயர்னால இருக்க. நமக்கு இருக்கக்கூடிய மூலிகைகளில் 8 பூக்கள், 9 பூக்கள், இது மாதிரியான பூக்கள் வகையிலையும் அதே போல் 8 தொழில்கள், 10 தொழில்கள் அப்படின்ற மாதிரி நம்ம இதில் பிரிச்சிருப்போம். ஆமாம். அப்படிப்பட்ட மூலிகைகளில் இது ஒரு வகைப்பாட்டில் இருக்க ரொம்ப முக்கியமான மூலிகை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நம்ம பழைய வழிபாடுகளில் இருக்கக்கூடிய வழிபாடுகள்லாம் அந்த வெள்ளருக்கு வந்து நிறைய தலவிருட்சமாகவும் பயன்படுத்துகிறோம். நன்றி சார். சிறப்பு.